பெற்றோர்களே, உங்க மகளை வலிமையான மற்றும் தைரியமான பொண்ணா வளர்க்கணுமா? அப்ப இத பண்ணுங்க. இந்த கட்டுரையை படிக்கும் நீங்கள் ஓர் அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தால், அவள் வளர்ந்து வலிமையான, தன்னம்பிக்கை மற்றும் சுதந்திரமான பெண்ணாக பார்க்க கண்டிப்பாக விரும்புவீர்கள். ஆனால், இந்த குணங்கள் தானாக பெண் பிள்ளைகளுக்கு வருவதில்லை. ஒவ்வொரு குழந்தைகளையும் சரியாக வளர்க்க வேண்டியது பெற்றோரின் கடமை. பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எதிராக நடக்கும் பல்வேறு கொடுமைகளை எதிர்த்து போராட, அவர்கள் வலிமையானவர்களாகவும் தன்னம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும். தினமும் பெரிய மற்றும் சிறிய செயல்கள் மூலம் உங்கள் மகளை வளர்க்க வேண்டும். உங்கள் குழந்தையின் ஆளுமை மற்றும் குணநலன்களை இப்படி இரு அல்லது அப்படியே இரு என்று சொல்லி வடிவமைக்க முடியாது. வார்த்தைகள் அதிக ஆற்றலை கொண்டிருக்கும் போது, குழந்தைகள் தங்கள் சூழலை கவனிப்பதன் மூலம் நிறைய கற்றுக்கொள்கிறார்கள். நீங்கள் அவர்களை எப்படி நடத்துகிறீர்கள் என்பதும் இதில் அடங்கும். உங்கள் மகளுக்கு நல்ல பெற்றோராக இருக்க வேண்டிய சில குணங்கள் இங்கே உள்ளன. மேலும், தைரியமான மற்றும் தன்னம்பிக்கை கொண்ட பெண்ணாக அவளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று இக்கட்டுரையில் தெரிந்து கொள்ளுங்கள். தலைமைத்துவ திறன்களை ஊக்குவிக்க வேண்டும். உங்கள் மகளுக்கு தலைமைத்துவ திறன்களை ஊக்குவிக்க வேண்டும். ஒரு தலைவராக இருக்க அதிகாரம் அளிப்பது, தன்னம்பிக்கையுடன் இருப்பது, முடிவெடுத்தல் மற்றும் சிக்கலை தீர்ப்பது போன்ற பண்புகளை வளர்க்க நீங்கள் உதவ வேண்டும். பள்ளி அல்லது சமூக நடவடிக்கைகளில் தலைமை பாத்திரங்களை ஏற்க உங்கள் மகளை ஊக்குவிக்க வேண்டும். உங்கள் மகளின் செயல்களுக்கு பொறுப்பு ஏற்க கற்றுக் கொடுங்கள். தலைமைத்துவ திறன்களை வளர்ப்பதன் மூலம் உங்கள் மகள் ஒரு தன்னம்பிக்கை மிக்க நபராகவும், திறமையான மற்றும் செல்வாக்கு மிக்க நபராகவும் மாற உதவி செய்கிறீர்கள். விளையாட்டுகளில் இருந்து தடுக்காதீர்கள். ஒழுக்கம், குழுப்பணி, தோல்வி, வெற்றி மற்றும் சாதனை உணர்வு போன்ற விலைமதிப்பற்ற வாழ்க்கை பாடங்களை விளையாட்டுகள் உங்கள் பிள்ளைகளுக்கு வழங்குகிறது. விளையாட்டில் உங்கள் மகளின் ஆர்வத்தை ஊக்குவிக்கவும், அவரது பங்கேற்பை ஆதரிக்கவும் வேண்டும். அது ஒரு பள்ளி அணியில் இருந்தாலும் அல்லது வேடிக்கைக்காக இருந்தாலும், விளையாட்டு அவளது சுயமரியாதை, உடல் தகுதியை அதிகரிக்கவும், போட்டி மற்றும் ஒத்துழைக்கவும் கற்றுக் கொடுக்கும். உங்கள் மகளிடம் தன்னம்பிக்கை மற்றும் உடல் நல்வாழ்வை வளர்ப்பது முக்கியம். தன்னிறைவு அடையச் செய்வது. சிறு வயதிலிருந்தே உங்கள் மக்களுக்கு சுதந்திரத்தை ஊக்குவிக்க வேண்டும். சமையல் செய்வது, அறையை பராமரித்தல், சலவை செய்தல், அவள் வளரும்போது அடிப்படை கார் பராமரிப்பு, மளிகை சாமான்கள் வாங்குதல் போன்றவற்றை குறைந்தபட்சம் தன்னை கவனித்துக் கொள்வதற்கான நடைமுறை வாழ்க்கை திறன்களை அவளுக்கு கற்றுக் கொடுங்கள். தன்னிறைவு தன்னம்பிக்கையையும் நெகிழ்ச்சியையும் வளர்க்கிறது. இதனால், அவள் வாழ்க்கையில் எந்த பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்வார் மற்றும் சவால்களை எதிர்கொள்வார். நிதி ரீதியாக சுதந்திரமாக இருக்க கற்றுக் கொடுங்கள். நிதி சுதந்திரம் தன்னம்பிக்கையின் அடிப்படையான வேர். பட்ஜெட், சேமிப்பு மற்றும் முதலீடு பற்றி உங்கள் மகளுக்கு கற்பிக்க வேண்டும். அவள் வளர்ந்து இளைஞராகும்போது, பகுதி நேர வேலைகள் அல்லது இன்டர்ன்ஷிப் மூலம் தனது சொந்த பணத்தை சம்பாதிக்க அவளை ஊக்குவிக்க வேண்டும். நிதி திட்டமிடலின் மதிப்பு மற்றும் அவரது நிதி எதிர்காலத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதன் முக்கியத்துவத்தை விளக்குங்கள். இது உங்கள் மகள் நிதியை சரியாக கையாளவும், சேமிக்கவும் வழிவகுக்கும். பயணம் செய்ய சுதந்திரம் கொடுங்கள். பயணம் புதிய எல்லைகளை திறக்கிறது, தகவமைப்பு திறனை கற்பிக்கிறது மற்றும் ஒருவரின் பார்வையை மற்றும் அறிவை விரிவுபடுத்துகிறது. குடும்ப பயணங்கள் மூலமாகவோ அல்லது அவளது நண்பர்களுடன் அல்லது அவள் வயதாகும்போது தனி சாகச பயணங்கள் மூலமாகவோ உலகத்தை ஆராய அவளை ஊக்குவிக்க வேண்டும். வெவ்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் சூழல்களை அனுபவிப்பது சுதந்திரம், தகவமைப்பு மற்றும் சாகச உணர்வை உங்கள் மகளுக்கு வளர்க்கும். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்கள் இங்கு வரவேற்கப்படுகின்றன. Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.